Namaskaram. ஆசீர்வாதங்கள். Thank you, Guruji. Let me first introduce myself and I will tell a little bit about what we are going to talk about today Yes. and also what the audience can expect out of this discussion that we are having today. என் பேர் ராஜி ஹரி. நான் ஹியூஸ்டன்ல இருக்கேன். ஒரு 20 வருஷமா நானும் என் ஹஸ்பண்ட் 2 குழந்தைகள் நாங்க ஹியூஸ்டன்ல தான் இருக்கோம். நார்தர்ன் சபர்ப் ஆஃப் ஹியூஸ்டன், உட்லண்ட்ஸ்னு பேரு. அங்கதான் நாங்க இருக்கோம். ஒரு குட்டி கதை, அதாவது வாழ்க்கைங்கிறதே ஒரு கதை தான். எனக்கும் குருஜிக்கும் எங்க குடும்பத்துக்கும் குருஜியோட குடும்பத்துக்கும் ஒரு குட்டி கதை கனெக்ஷன் இருக்கு. அந்த கதையை பத்தி தான் நாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஜேர்னியா நாங்க வந்து எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மயிலாப்பூர் தான். எங்க அம்மாவும் ஒரு மயிலாப்பூர்ல ஒரு சின்ன ஸ்கூல்ல ஹெட் மிஸ்ட்ரஸா இருந்தாங்க. நான் ஸ்கூல் போற காலத்துல இருந்தே எனக்கு வந்து குருஜியை தெரியும். அவங்க ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஓட நாங்க வளர்ந்தோம். இப்போ வந்து ஒரு 40 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி கிட்டத்தட்டன்னு சொல்லலாம் எங்க குடும்பத்துக்குள்ள. ஸோ இட்ஸ் 4 decades ஆஃப் ஜேர்னி. அதுதான் நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஜேர்னி அதுல இருக்கிற கதைகள், அதுல நாங்க என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த ஜேர்னியை தொடங்கினோமோ, அதுல நாங்க என்னெல்லாம் 2 பேருமே வந்து ஃபேஸ் பண்ணினோமோ, அதுல எப்படி குருஜி எங்களோட லைஃப்ல வந்து ஒரு இன்வால்வ் ஆகி எங்களை வந்து ஒரு நல்லபடியா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எங்களை கைட் பண்ணி இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு இருக்கோம்னா we owe a lot to Guruji. My relationship with Guruji is more like a daughter to a father. So எங்களோட கான்வர்சேஷனும் மாமா அப்படிதான் இருக்கும். ஒரு பொண்ணும் ஒரு அப்பாவும் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரிதான் எங்களோட கான்வர்சேஷன், எங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இது என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, நாங்க பிறந்து வளர்ந்தது மயிலாப்பூர்ல மாமாவை எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி மாமா வந்து நிறைய எங்களுக்கு இன்வால்வ் ஆயினார். என்னன்னா, எங்க கல்யாணமே மாமாவோட ஆசீர்வாதத்தினால தான் நடந்தது. அதுக்கப்புறம் நாங்க பஹ்ரைன்ல வந்து ஒரு 4 வருஷம் இருந்தோம். அங்கேருந்து நாங்க யூஎஸ்க்கு வந்தோம், டொலிடோ வந்தோம், ஒஹாயோக்கு. அங்க ஒரு 3 வருஷம் இருந்தோம். அங்கேருந்து கலிபோர்னியா போனோம், கலிபோர்னியால இருந்து டெக்சஸ்க்கு வந்தோம். சோ இவ்வளோ டிராவல் பண்ணிருக்கோம். என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் மாமா எங்களோட வந்திருக்கார். குருஜி எங்களை வந்து விசிட் பண்ணிருக்கார், எங்களோட இருந்திருக்கார். எங்க குழந்தைகள் வந்து அவரோட ஆசீர்வாதத்துல பிறந்த குழந்தைகள் தான். அதனால ஒரு சின்ன பொண்ணா நான் வந்து அவரை பார்த்ததும் இப்போ அவரை பாக்குறதும்னா ஒரு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இன் எவ்ரிபடிஸ் லைஃப் இருக்கும் இல்லையா? அதுதான் இன்னைக்கு வந்து நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தோம். It is a blessing and honor for me to be in conversation with a very enlightened soul like Guruji. அவரை பத்தி சொல்லணும்னா, அவங்க எல்லாரும் நிறைய படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு டிவைன் அஸ்ட்ராலஜர். அந்த டிவைன்ங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்கிறத நான் இன்னைக்கு கண்டிப்பா we will try to get it out of him, because அவர் ரொம்ப அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டார். பட் வந்து நாங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ப்ளீஸ் மாமா, நீங்க எப்படி, நீங்க குருஜி நீங்க எப்படி வந்து இத வந்து எப்படி கொண்டு வர, இந்த ஒரு அஸ்ட்ராலஜியை வந்து ஹவ் யூ டச் பீப்புள்ஸ் லைஃப்ங்கிறத பத்தி கேட்கணும் இன்னைக்கு இருக்கு. நல்ல எப்பவுமே பீப்புள் ஆர் டீப் திங்கர்ஸ், ரைட்? அண்ட் நாட் எவ்ரிபடி திங்க் டீப்லி. ரொம்ப ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு சயின்ஸ், அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு சயின்ஸ், இட்ஸ் அ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். அதெல்லாம் வந்து சாதாரணமா எல்லாராலையும் பண்ண முடியாது. பட் இவர் வந்து அதுல வந்து ஒரு பிஹெச்டி பண்ற அளவுக்கு, அதுக்கும் மேல ரொம்பவே ஒரு கைடா இருக்கிற அளவுக்கு இவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கார். சித்தர்களுக்கு ரொம்ப அழகான ஒரு 18 சித்தர்களுக்கும் ஒரு மாடம்பாக்கத்துல ஒரு கோயில் கட்டுறதுங்கிறது சாதாரணமே கிடையாது. அதை ரொம்ப அழகா பண்ணி அந்த கம்யூனிட்டியே டெவலப் பண்ணிருக்கார் நம்ம குருஜி. ஸ்ரீவித்யா உபாசகர், அது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அதாவது ஒரு சயின்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜில மட்டும் இல்லாம
பல விதமான ஒரு ஆங்கிள்லயும் அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. எப்படின்னா நாடி ஜோசியம், பாம் லீவ்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு சித்தானாக்க அந்த சித்தரோட சீக்ரெட்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்றது, நிறைய பிளானட்ஸ் அதோட இஃபெக்ட்ஸ், த ஸ்ட்ரென்த் that Guruji brings to astrology is people go to him with a problem and he always has a solution for it, right? அந்த சொல்யூஷன் கொடுக்கறதுங்கிறது வந்து எல்லாராலையும் முடியாது. அது வந்து நம்ம குருஜி வந்து ரொம்ப good with it. So with that, namaskaram Guruji. Very, very thank you for allowing me this opportunity to talk to you. ஆசீர்வாதங்கள் வியூவர்ஸ், ஃபார் ஆல் தி வியூவர்ஸ். சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் ஸ்பெஷல் பிளெஸிங்ஸ். உலகமகா சத்குரு சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் தாய் பராசக்திக்கும் குருவாயூர் கிருஷ்ணனுக்கும் நவகிரகங்களுக்கும் எனது சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். ராஜி ஹரி அவளை பற்றி சொல்லிண்டா. ஒரு அருமையான கப்புள்ஸ் அவா, டெடிக்கேட்டட் பீப்புள், விஸ்வாசம் பக்தி இதுக்கெல்லாம் உதாரணமாக இருக்கிறவா. அவர் சொன்ன மாதிரி அவள் போயிருக்கிற இடத்துக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸப்ட் கலிஃபோர்னியா பாக்கி எல்லா இடத்துக்கும் நான் அவள் போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போய் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவளோடய தங்கியிருக்கேன். நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கக்கூடிய மைண்டு, விஸ்வாசத்தோடு சொன்னாலே ஒரு அப்பா மாதிரின்னு சொல்கிறா. அந்த மாதிரி வந்து கவனிச்சிக்கக்கூடிய தன்மையும், டேலண்டட் கப்பிள், உழைப்பாளிகள் அப்படிங்கிறது சொல்ல வேண்டிய விஷயம். அவள் அம்மாவெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், அவள் அப்பாவையும் தெரியும். அவள் அம்மா நிறையா என்கிட்ட வந்திருக்கா. நல்ல டீச்சர், மீனாட்சி மாமின்னு கூப்பிடுவோம் நாங்கள்லாம். அதனால் அந்த மாமியோட ராஜியும் வந்திருக்கா, பார்த்துருக்கா, நிறையா பேசியிருக்கோம். நல்ல அருமையான டீச்சர், நல்ல ஒரு சுமங்கலி பாக்கியத்தோடு அவள் இன்னைக்கு அம்பாளாக இருந்துருக்கா. அதெல்லாம் ஒரு பெரிய அனுகிரகம் அந்த குடும்பத்துக்கு. அதனால் 40 வருஷம் நாங்கள் முன் ஃப்ளாட்டில் இருந்தோம், ஒரு பின்னாடி இருக்கிற ஃப்ளாட்டில் மாடியில் இருந்தால் குழந்தைகளுக்கெல்லாம் போகும்போது ஆஃபீஸ் போவோம், பை அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இந்த குழந்தைகளும் திருப்பி சொல்லுவோம், என் குழந்தைகளும் புவனேஸ்வரியும் வாசுதேவனும். மாமிக்கு ரொம்ப பெட்டு ராஜி, என்னுடைய ஒய்ஃப். மாமின்னு நான் மீன் பண்ணுறது மை ஒய்ஃப் ராதா. ஸோ அந்த குடும்பம் 40 years அசோசியேஷனை பற்றி ராஜி ஹஸ் பிரீஃப்ட் எவ்ரிதிங். ஃபார் ஹூஸ்டன், I have come to Houston and given consultation to so many friends of Raji, and also she has made, Hari and Raji has made arrangements in the Texas Woodlands Hindu Temple, where she is the executive committee member and Hari is also an important member there. I think they have helped a lot for bringing up that community and the society, improved the society there in Woodlands. அங்கே ஒரு லெக்சருக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா, அப்போ கூட அங்கே லெக்சர் நான் கொடுத்தேன். அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக ஒரு பொண்ணு நன்னா டான்ஸ், சம்யுக்தா ரொம்ப நன்னா நம்ம கோயில்லையும் வந்து பரதநாட்டியம் ஆடி இருக்கா. ஆதித்யாவும் ஒரு நல்ல நிலைமையில பெரிய இன்ஜினியராக இருக்கான். அப்போ பாருங்க, 2 BMW நிற்கிறது அப்படின்னாரு ஹரி. நான் போய் நின்ன போது சந்தோஷமா இருந்தது. சின்ன அந்த அளவுக்கு வந்து சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கிறது எனக்கு பரம சந்தோஷம். அதனால பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதங்கள். செஷன் வந்து ஒரு 1 hour மேக்சிமம் போகும். இப்ப ராஜி வந்து கேள்வியெல்லாம் கேட்கலாம். கண்டிப்பா. நான் சொன்னேன், நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி எலிவேட்டட் சோல். யூஆர் ஆல்சோ அஸ் வெரி ஸ்ட்ராங் லீடர். ஸோ லீடர்ஷிப்புங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அது வந்து காட்டும் இல்லையா? சோ எனக்கு எடுத்த உடனே இந்த ஒரு கதையில ஆரம்பிக்கணும்னு தோணுது. அதனால இந்த முதல் கேள்வியா கேட்கிறேன். எப்ப லீடர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ஆறா அப்படின்னா, அவளை வந்து ஒரு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு போய் நிறுத்தும். அந்த நேரம் வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இன்சைட்ஸ், ஒரு சோல் சர்ச் பண்ணுவோம். என்ன பண்ணி இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரலாம், இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு, இது எப்படி ஓவர் கம் பண்றது, அதாவது இதுதான் எண்டுங்கிறச்சே நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதை தாண்டி வருவோம். அந்த தாண்டி வரச்சே ஒரு அக்னி பரீட்சைன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி வரச்சே என்ன ஆகும்னா, நம்ம எப்ப அந்த அக்னி பரீட்சைக்குள்ள உள்ள நுழையறதுக்கும் வெளியில வரத்துக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். அந்த சேஞ்ச்ல இருந்து நீங்க வந்து ஒரு புது டைரக்ஷன் கண்டுபிடிச்சு யூ வில் ஸ்டார்ட் மூவிங் ஃபார்வர்ட். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் உங்களோட ஆசை அந்த கோயில் கட்டுறது அப்படின்னு.
அதுலேருந்து நீங்க வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். எல்லா சேலஞ்சஸ்லயும் ஒரு 3 சேலஞ்ச் பத்தி எங்க கிட்ட சொல்லுங்க. வாட் ஆர் த 3 மெயின் challenges that you have faced in your life and how did it shape you to be who you are today? Yes. First of all, டிவைன் பிளெஸிங்ஸ், தெய்வானுகிரகம் அப்படிங்கிறது இருக்கணும். அப்பதான் வந்து எதையுமே சாதிக்க முடியும். சோதனையும் வேதனையும் இல்லைன்னா சாதனையே கிடையாது. எப்போ வந்து ஒரு சாதனைன்னு இருக்கோ அதுக்கு பின்னாடி நிறைய சோதனையான நிகழ்வுகள், நீ சொல்ற மாதிரி அக்னி பரீட்சையெல்லாம் நெருப்பாத்துல நீஞ்சி தான் இந்த கோயிலை நான் கட்டியிருக்கேன். அது ஹவுஸ்லயும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும், சொசைட்டிலையும் இருக்கும். பலதரப்பட்ட விதமான சோதனைகள் சமுதாயத்திலேருந்தும் வரும். அதெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். ஆனா ஜேர்னி எப்போ ஆரம்பிக்கிறது? 1970 நான் வந்து கஞ்சனூர் சுக்கரக்ஷேத்திரத்துல நான் பிறந்த அந்த ஊரை விட்டு கிளம்பும் போது, அது சுக்கரக்ஷேத்திரம் கஞ்சனூர்னு தஞ்சாவூர் ஜில்லால இருக்கு, பெரிய க்ஷேத்திரமா. அதை பத்தி நான் பாலஜோதிடம்ங்கிற பத்திரிகையில எழுதியிருக்கேன் அந்த காலத்துல. அதுல இருந்து அது பாப்புலர் ஆச்சு, இப்ப சுக்கரக்ஷேத்திரமா. அதை விட்டு நான் கிளம்பும் போது 20 வருஷம் அங்க பிறந்து வளர்ந்து ஃபாதர் மதரோட இருந்து ஹோம்சிக் ஆயிட்டேன். இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கே மனசு இல்லாமல், வேற வழி வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கிராமங்கள்ல அப்பெல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது. விவசாயிகள்லாம் அவாவா நிலத்தை எடுத்துடுவா. ஸோ எங்களுக்கு நிலம் இருந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமையில வெளியில போய் நகரத்துக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நிலைமை வரும்போது, வேலையை தேடின்னு நான் கிளம்பும் போது இருந்த உணர்வுகள் நீ சொல்ற அந்த 3ல் 1. அதை தாண்டி வேலையில வந்து சேர்றேன், காலேஜ் முடிச்சுட்டு. அப்போ வேலையை பத்தி அனுபவம் கிடையாது. வேலைன்னா இப்படிதான் இருக்கும் தெரியாது, நான் என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியாது, எங்க சேர போறேன்னு தெரியாது. அப்பதான் சினிமாவில் போய் நான் உதயம் ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு வித்வான் லட்சுமணன் மணியன் கம்பெனியில கேஷியரா ஜாயின் பண்றேன். ஒருத்தர் மூலமா அறிமுகமாகி அவர் எனக்கு அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே என்னை பார்த்துட்டு கொடுத்தா, நான் கேஷியரா ஜாயின் பண்ணி கடைசியில ப்ரொடியூசர் லெவல் வரைக்கும் 15 வருஷ காலம் 1970 to 1985 என்னுடைய ஜேர்னி சினிமாவில் இருந்தது. எம்ஜிஆர், கமலஹாசன், கே பாலச்சந்தர், என்.டி. ராமராவ், மிதுன் சக்கரவர்த்தி, மீனாட்சி சேஷாத்ரி, ஹேமமாலினி, தர்மேந்திரா, இப்படி பல பேரை வச்சு படம் எடுக்கும்போது நான் ஒரு கேஷியராக சேர்ந்து ஒரு ப்ரொடியூசர் லெவலுக்கு என்னை எடுத்துன்னு போனாவா என்னுடைய சின்சியரிட்டி அண்ட் ஹானஸ்டினால். ஆனாலும் அடிப்படையாக நான் வளர்ந்தது வந்து ஒரு ஆன்மீக குடும்பத்தில் வந்ததுனால அந்த ஆன்மீக ஸ்பார்க், இட் வாஸ் இன்சைட் மை ஹார்ட். தெய்வீகங்கிறது இயல்பாகவே, நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், என்னுடைய தாய் வயத்துல நான் இருக்கும்போதே குழந்தையானந்த சுவாமிகள்னு ஒரு சித்தர் வந்து பெரிய மகான் மருந்து கொடுத்துருக்காரு எங்க அம்மா. ஏன்னா அந்த கர்ப்பத்துல சில பிரச்சனைகள் இருந்த காலத்துல எங்க அம்மா சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பார்க்கு உள்ளுக்குள்ளேயே இருந்த காரணத்தினால நான் ஆன்மீகத்துல தான் இருந்தேன். சினிமா துறையில இருந்தா என்ன எப்படி வேணா இருக்கலாம் எல்லாரும், அப்படிலாம் நான் இல்லை. அப்பவும் டிசிப்ளின்டா இருந்து, அப்பதான் ராஜகாளி அம்மனுக்கு தெத்துப்பட்டியில திண்டுக்கல்ல அப்போ அந்த வித்வான் லட்சுமணன் அசோசியேஷன் இருந்தது, அவளும் ஹெல்ப் பண்ணா. நானும் அதுக்கு இதயம் பேசுகிறதுன்னு மணியன் நடத்தின பத்திரிகையிலெல்லாம் எழுத சொல்லி அதுக்கு பணம் வசூல் பண்ணி அந்த கோயிலை முதல்ல கட்டினது அந்த கோயில் தான். அவளோட இணைந்து செய்யப்பட்ட விஷயம். அப்போலேருந்தே டெவலப் ஆகி அதுக்கப்புறம் 1975 என்னுடைய அக்கா வந்து பெரிய ஸ்ரீவித்யா உபாசகி. அவாத்துக்கு போகும்போது அங்கே நான் சேஷாத்திரி சுவாமிகள் படத்தை, யார் இந்த தாத்தா ஏதோ படத்தெல்லாம் வச்சுருக்கீங்க, யார் அவர் அப்படின்னு கேட்டேன். நம்ம குடும்பத்திலேயே நான் பார்த்தது இல்லையே. ஏய் அப்படிலாம் பேசாத, அவர் வந்து பரமேஷ்டி குரு அப்படின்னு. எங்கள் அக்காவுக்கு பரமேஷ்டி குரு. ஸ்ரீவித்யால குரு பரம்பரை வந்து ரொம்ப முக்கியம். குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராபர குருன்னு 4 நிலை இருக்கு. அதனால எனக்கு பரமேஷ்டி குரு பெரிய மகான் சித்த புருஷர். இந்த வருஷம் ஆராதனைக்கு நாங்கெல்லாம் போறோம் திருவண்ணாமலைக்கு, நீயும் வாயேன் அப்படின்னா சரின்னு போனேன். திருவண்ணாமலையில அவருடைய சமாதி இருக்கு. சமாதியில போய் நான் இருக்கும்போது ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள், அவர் என்னை ஆக்கர்ஷணம் பண்ணது, இதெல்லாத்தையும் நான் ஃபீல் பண்ணேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ சேஷாத்திரி சுவாமிகள் அங்க என்னை இழுத்தது, பிடிச்சி இழுத்தது. அதுலேருந்து வந்து அவ எங்க அக்கா பண்ற பௌர்ணமி பூஜை மாதிரி நானும் பௌர்ணமி பூஜை பண்ண ஆகும்போது அவர் வந்து டிரான்ஸ்ல வந்து எனக்கு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் இந்த சினிமா துறையில நான் பல சோதனைகள்லாம் அனுபவிச்சு தாண்டி சினிமால கத்துன்றது ஒன்லி சைக்காலஜி. நான் ஒன்றும் அஸ்ட்ராலஜி அங்க கத்துக்கல. நான் 18 வயசுலேருந்து என்னுடைய அஸ்ட்ராலஜியில் எனக்கு ஈடுபாடு உண்டு. நான் அந்த ஸ்கூலுக்கு நடந்து போகிற வழியில் ஒரு கிராமத்தில் ஒருத்தர்
திண்ணையில உட்காந்து ஜோசியம் சொல்லிட்டு இருப்பார். அங்க ஒரு 5 நிமிஷம் நின்று அவர் வே ஆஃப் ப்ரெடிக்ஷனை கிராஸ் பண்ணிட்டு போவேன். எவ்ரி டே ஐ வில் ஸ்பெண்ட் 5 minutes, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சித்தர்கள் வந்து எனக்கு ஒரு 2 hours டீச் பண்ணதுதான் அஸ்ட்ராலஜி. அதனால எப்படி தெய்வீகமா உங்களால சொல்ல முடியறதுன்னு சொன்னா அதை காமிக்கிறது வந்து அந்த தெய்வ சக்தி. என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் கால்குலேஷன் பண்ணாலும் இன்னார் இந்த வந்திருக்கிறவா இன்னார் தான், அவ மனசுல தேடிதான் இதுக்காக தான் வந்திருக்காங்கிறத அந்த இன்ட்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப் டிவைன் பிளெஸிங்ஸ் வர்றதுதான் டிவைன் அஸ்ட்ராலஜி. கால்குலேஷன்ஸ் இருக்கு, அதோட கிரகங்கள் இருக்கு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய அப்படிதான் அதை நான் கத்துனேனே தவிர அப்படி வந்துதான் 1987 அவர் சொன்னார் சேஷாத்ரி சுவாமிகள், நான் சொல்ற வரைக்கும் வேலையை விடாது, உனக்கு தெரியும் குழந்தை எல்லாம் இருந்தது, அதெல்லாம் ரட்சிக்கணும், பணம் வேணும், இப்படி இருக்கும்போது மாமிக்கு அதுல எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்குங்கிறது உனக்கு தெரியும். ஒரு குடும்பம் நடத்துறது, அந்த வில்லேஜ்ல இருந்து என்னுடைய ஓல்டு பேரண்ட்ஸை வேற நான் கொண்டு வந்து வச்சுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு போயிடுது. என்னுடைய பிரதர்ஸ் ஃபேமிலி என்னோட அப்ப இருந்தது. ஒரு 2-3 ஃபேமிலியை வச்சுட்டு வித்தவுட் இன்கம் அப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன். நீ வந்து புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க, இன்னும் $10 கூட உனக்கு வரலன்னு வச்சிருந்தாக்க என்ன நிலைமையோ அதுதான். ஸோ யார்கிட்டையும் பணம் கூட கேட்கக்கூடாதுன்னு சேஷாத்ரி சுவாமி. கன்சல்டேஷன் சார்ஜஸ் ஃபார் 13 years. ஆனா அன்னைக்கு என்ன இருக்கோ தேவையோ அது சுவாமி கொடுப்பார். அதுதான் சேஷாத்ரி சுவாமி. அப்பதான் சொன்னார், அந்த ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் உனக்கு தெரியும், அங்க அலமேல் மங்காபுரத்துல, அங்க போய் கேளுடா, ஒருத்தன் சொல்லுவான் பூக்காரம் உனக்கு இடத்த காமிப்பானார். அந்த இடத்துல தான் இன்னி வரைக்கும் என்னோட ஆபீஸ் குரு கம்ப்யூட்டர் ஜோதிடம் 1987 அக்டோபர் 2 நடந்துட்டு. அப்ப அது அடுத்த கட்டம். அந்த 2வது ஊரை விட்டு வந்தது இது 16-17 வருஷ காலத்துல ஏற்பட்ட 2வது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள நடந்த பல சோதனையான விஷயங்கள் 2வது. சரி, அவர் வந்துட்டார், நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து சாதாரணமா இருந்த கிராமத்துல இருந்தவனை தூக்கி ஒரு பெரிய ஒரு அஸ்ட்ராலஜர்ங்கிற இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து கம்ப்யூட்டரை வச்சுன்னு சொல்லுன்னார். அந்த காலத்துல கம்ப்யூட்டர்லாம் தெரியும் உனக்கு, 90,000 1 லட்சம் பெரிய பணம் அது. அதுக்கு உடனே லோன் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணா. எனக்கு ஆக்சுவலா லோன் போட்டு தான் வாங்கினேன். ஒரு பக்கம் வீட்டுக்கு லோன், ஒரு பக்கம் கம்ப்யூட்டருக்கு லோன், ஒரு பக்கம் ஃபேமிலி ரன் பண்ணணும், ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு வேணுங்கிற ரிக்குவயர்மெண்ட் படிக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பேரண்ட்ஸ் ஓல்டு பேரண்ட்ஸை கவனிக்கணும், பிரதர்ஸ் ஃபேமிலியை பார்க்கணும், டேக் கேர் பண்ணணும். இப்படிலாம் ஒரு குரூஷியலான சுச்சுவேஷன்ல அவ ஒய்ஃப் ராதாவனுடைய பார்ட்டு அந்த நேரத்துல ரொம்ப பெரிய, அவ அம்மா வேற வந்து இருந்தாங்க. ஸோ மெனி காம்ப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் நீ கண்ணால பார்த்தவோ உனக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நான் ஜீரணம் பண்ணிட்டு கடந்து வந்தது 2வது. 3வது நான் கோயில் கட்டணும்னு நினைச்சது சேஷாத்ரி சுவாமிகளுக்கு தான். ஏன்னா ஒரு பெரிய குரு நமக்கு கிடைச்சது, நம்மளை தூக்கின்னு வர்றாரு, மேல் நோக்கி எடுத்துன்னு போறாரு. எப்படியோ இருந்தவன பெரிய லெவலுக்கு கிளையன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணவருக்கு தான் கோயில் கட்டணும்னு நினைச்சேன். அவர் தான் சொன்னார், நீ இப்படி இல்லை, நீ வந்து ஒரு சக்தி உபாசனையை வாங்கிட்டு வரணும், ஸ்ரீவித்யாவை ஸ்ரீவித்யா முறைப்படி கட்டி 18 சித்தர்கள் பேரு இன்னார் இப்படிதான் கட்டணும், மாடம்பாக்கங்கிற இடத்த சொல்லி. ஆனா பொலிட்டிக்கலா உனக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கும், ஈவன் நீ உன்னை கட்டவே விடமாட்டா, அப்படி எல்லாம் நடக்கும். ஆனா நான் ஐ ஆம் இன் தி பேக்ரவுண்ட், பட் ஆல் தி சித்த புருஷாஸ் தே வாண்ட் டு கம் அண்ட் ஸ்டே தேர் ஒன்லி அப்படின்னு சொல்லி அந்த லேண்ட்ல நாங்க முத 18 தீபத்தை வச்சுதான் பூஜையை போட்டோம். அவர் டயத்துல சும்மா எம்டி லேண்டு, அது ஹெச்ஆர்என்சி லேண்டு. அப்படிதான் அது ஆரம்பிச்சோம். ஒரு நாளும் நான் வேதனைப்பட்டிருக்கேன், இந்த கோயில் வருமா வெறுன்னு என்னத்தையோ சொல்லிவிட்டாரு ஒரு பாட்டுல. இது என்ன சாதாரணமா 3 ஏக்கர் லேண்டு, இதுக்கெல்லாம் எங்க பணத்துக்கு போறது அப்படிங்கும் போதுதான் நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகி ஏதோ நான் சொன்னபடி நடந்து ஏதோ முடிஞ்சதை செஞ்சு கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கும்போது, ஏன் ஹரி இந்த மாதிரிலாம் கோயிலெலாம் கட்டணும், நாங்க வெளிநாட்டுக்கு வர வேண்டியிருக்கு, கேன் யூ டூ சம்திங்னு ஒன்னே ஹரி வந்து ஃபார்வேர்டுக்கு வந்தார். உடனே அங்க பஹ்ரைன்ல உத்யாவர் மூலமா ஏற்பாடு பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் விசிட் இன் 1995 ஐ கேம் டு பஹ்ரைன். அப்போ குழந்தை 2 வயசு, அது ஆதித்யா 2 மாசம். சாரி 2 மாசம். அப்போ வந்து நீ வந்து மார்னிங்ல எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இதோ வந்துட்டேன், உப்புமா பண்ணிட்டு இருக்கேன் மாமா, குழந்தைய பிடிங்கோன்னு மடியில உட்காந்து வச்சுட்டு போயிடுவேன். அவன் என் மடியில உட்காந்துருப்பான், நான் ஏதோ ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு இருப்பேன். இப்படிதான் அந்த ஜேர்னி அங்க ஸ்டார்ட் ஆச்சு. பஹ்ரைனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஹரிட்ட, உனக்கு இங்க இல்ல லைவ்லிஹுட், இட் இஸ் ஒன்லி இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இங்க அந்த டைரக்ஷனை நோக்கி போயிடு அப்படின்னு ஒண்ணு அந்த எஃபர்ட் போட்டா அது நடந்துடுத்து. அடுத்தது 1997
டோலிடோக்கு வந்தேன். டோலிடோவில் டெட்ராய்டில் வந்து என்னை ரிசீவ் பண்ணி டோலிடோவில் அப்போ நீ படிச்சுட்டு இருந்த பிஹெச்டியோ மைக்ரோபயாலஜியோ ஏதோ படிச்சுட்டு இருந்தேன். அங்கே வந்து ஒரு கிருஷ்ணன் கோயிலில் ஏற்பாடு பண்ணி ஒரு ஏதோ 10 பேர் இருந்தால் ஒரு லெக்சரை கொடுத்து அங்கே ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஹரி சொல்லுவார், ரொம்ப சார்ஜ் பண்ணிடாதீங்க மாமா, ஸ்டூடெண்ட் மாமா பாவம் அப்படின்னு ஹரி சொல்லுவார். அவங்க அந்த சின்ன பிளாட் ஒரு 2 பெட்ரூம் பிளாட் இது. ஆமா ஆமா. அதனால அப்போ ஒரு அணில் ஒண்ணு பின்னாடி வரும், அது ஆதித்யா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், அவனோட நானும் பார்த்துட்டு இருப்பேன் பிரெட் எல்லாம். அப்பதான் ஒரு பெரிய அணில் இருக்குங்கிறதே உங்க அந்த டொலிடோல தான் நான் பார்த்தேன். நான் கேட்பேன், ஏன் இங்க கோடே இல்லையா அணிலுக்குன்னா, ராமர் இங்க வரலம்பா சில பேரை கேட்டாங்க. அந்த மாதிரி டோலிடோ அந்த டெட்ராய்ட்ல பிக்கப் பண்ணி டோலிடோக்கு வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விசிட் அப்புறம் தான் காலசக்கரம் சுழன்றது. அதுக்கப்புறம் ஹூஸ்டன்ல வந்து 2012 எனக்கு குழந்தைகள், என்னுடைய குழந்தை அட்லாண்டால புவனேஸ்வரி இருக்கா, அது 2012. ஆனால் அடுத்தது என்னன்னா, இந்த கோயிலை கட்டணுங்கிற பொறுப்பை நம்ம கிட்ட ஒப்படைச்சதுல அதுல நான் சந்திச்ச 10 வருஷ போராட்டங்கள். பாலாலயம்னு ஒண்ணு முதல்ல பண்ணி அதுல கதவை சாத்தின்னு குத்து விளக்குல 10 வருஷம் பூஜை பண்ணிருக்கேன். நானும் தேவதைகள் மட்டும்தான். அப்படின்னா எவ்வளவு தடவை அவளோட நான் ஃபைட் பண்ணியிருப்பேன், போராடி இருப்பேன். இதை கொண்டு போய் என் தலையில கட்டி, நான் சாதாரணமா அவருக்கு ஒரு சின்ன ஒரு மண்டபத்தை கட்டிட்டு போயிருப்பேன். இப்படி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் என் கையில கொடுத்தா யார் காசு கொடுப்பா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபாரின் டிராவலை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபாரினுக்கு போகும்போது அந்த ஒரு 10 நாளோ 15 நாளோ குழந்தைகள் என்னை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கணும். ஸோ யங் ஸ்டேஜில் குழந்தைகள்லாம் என்ன அந்த ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவு, அது ஒன்றும் நிரந்தரமா 5 வருஷம் 10 வருஷம் நம்ம இல்லை, ஒரு 15 நாள் அந்த விசால வருவேன். அந்த மாதிரி வருஷத்துக்கு 2 தடவை துபாய்க்கு போனேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பஹ்ரைனுக்கு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் ஹரி. அது மறக்க முடியாத நிகழ்வு. அடுத்தது டொலிடோ பண்ணி அதுக்கப்புறம் கோயில் நல்லபடியா டெவலப் ஆகி இந்த மாதிரி டிராவல் பண்ணி பண்ணி அங்க போய் லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்து பல பேருடைய கான்ட்ரிபியூஷன். எவரி இயர் ஆராதனையை வந்து சிறப்பா, உனக்கு தெரியும் மயிலாப்பூர்ல வேதாந்தேசிகன் மண்டபத்துல எவரி இயர் நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் நடத்தி இந்த பாலாலயத்திலேருந்து வந்து அப்புறம் மூலாலயம் வந்து இப்ப அதுக்கு 2 கும்பாபிஷேகம் ஆகி, உன் பொண்ணு கூட ரீசெண்டா அங்க வந்து டான்ஸ் கூட ஆடினா. கோயில வந்து நீங்க எல்லாம் வந்திருக்கேன், பார்த்திருக்கேன். இந்த 3 ஸ்டேஜ், இந்த கோயில் வர வரைக்கும் நான் பட்டிருக்கிறது 3வது கட்டம். இதுதான் இந்த 3 ஸ்டேஜ் என் லைஃப்ல. குரூஷியல். உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஜேர்னி. ஏன்னா எப்பவுமே வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி ஆயிடுத்து, என்ன பண்றது, போ அவ்வளவுதான் நம்ம லைஃப் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அத வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு எப்பவுமே எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிமானம் வேணும் இல்லையா? யூ நீட் சம்திங் டு ஹோல்ட் ஆன் டு இன் யுவர் லைஃப். அந்த ஹோல்ட் உங்களுக்கு வந்து கரெக்டான நேரத்துல கரெக்டா வந்தது இல்லையா? உங்க அக்கா மூலமா அந்த ஹோல்டு என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறவர் சேஷாத்ரி சுவாமி. கரெக்ட் கரெக்ட். அவர் இன்னி வரைக்கும் விடல. அதனாலதான் அது வந்து மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னொன்னு அவர் சொன்னது வந்து தர்மத்தை காப்பாற்றணும். அந்த சித்தர் சொல்லி கொடுத்த சித்தர் வந்து நீ தர்மத்தை காப்பாத்துறதா இருந்தால் நாங்கெல்லாம் கூட இருக்கோம் அப்படின்னு. கரெக்ட். ஸோ டிரான்ஸ்பரன்சி இன் தி டெம்பிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாட் டு டீவியேட் ஃப்ரம் தி ஹானஸ்டி அண்ட் சின்சியரிட்டி அண்ட் டிசிப்ளின் கிரியேட்டட் பை தி தர்மா அண்ட் வேதாஸ். அதுலலாம் சனாதன தர்மப்படி கரெக்டா இருக்கணும். ஆனா வந்து சமய பேதம் பார்க்க வேண்டாம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், கிரீட், ரிலிஜன் நீ பண்ணி ஆகணும். அதனாலதான் 3 விதமான 3 கைண்ட் ஆஃப் வர்ஷிப் இன் தி டெம்பிள். ஒன் இஸ் ஸ்ரீவித்யா, another இஸ் வைதீகம், another இஸ் சித்தா பிலாசபி. ஸோ எல்லாரும் இப்ப வந்து விடோஸ் கூட வந்து அங்க ஹோமம் பண்ணலாம், சித்தர்கள் ஹோமம். அவளுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு. லேடிஸ் வந்து ஏப்ரல் 10 அன்னைக்கு அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம், ராஜகாளி அம்மனுக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இந்த சித்தா பிலாசபியில வரதுனால அதெல்லாம் நாங்க கொடுக்குறோம். சும்மா வாயால சொல்லிட்டு போல, இட் இஸ் ஹேப்பனிங் ஈவன் டுடே. இப்போ கோவிட்னால சில இதெல்லாம் வந்து நித்திய பூஜை மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்காகவே சில பரிகாரங்கள்லாம் சொல்லி கோயில்ல விமர்சையா நடந்துட்டு இருக்கு. அது வந்து அப் டு 2021 ஏப்ரல் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. வெங்கடாஜலபதிக்கு சனிக்கிழமை தோறும் பரிகாரம், தன்வந்திரி அர்ச்சனை, சீதலா தேவிக்கு அர்ச்சனை,
அதுக்கு வந்து மஞ்சள் தண்ணி வேப்பிலையில போட்டு நீம் லீவ்ஸ் வச்சு பிரசாதம் கொடுக்கறது. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். இந்த 36 cows, மினி ஹாஸ்பிட்டல், ஓவர் ஃபீடிங் ஃபார் 100 people எல்லாமே நடந்துன்னு இருக்கு. நீ வந்து உட்லண்ட்ஸ்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரா இருக்க. அந்த கோயில் நிர்வாகம் எப்படி நடக்கிறது, என்னென்ன மாதிரி டெவலப் பண்றதுக்கு எப்படிலாம் ஃபண்ட்ஸ் தேவையா இருக்குங்கிறது உனக்கு வரைக்கும் சொல்லவே அவசியமே இல்லை. சம்பந்தப்பட்டவா பார்க்கறவா ஹூஸ்டன்ல இருக்கிறவாளுக்கும் அந்த சிரமங்கள் சம்பந்தப்பட்ட நடத்துறவாளுக்கு தெரியும். இப்போ ஒரு ஈவன் இந்த சிச்சுவேஷன்லயும் சம்பளம் பாக்கி இல்லாமல் எங்களால கொடுக்கக்கூடிய நிலைமையை சேஷாத்ரி சுவாமிகளும் சித்தர்களும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. Contribution from all the disciples all over the world. Correct. All over the world, since I have traveled all over the world and established Seshadri Swami Vrindavanam Trust and propagated the ideals of Seshadri Swami Siddhas and given lecture in various places, it is happening today. Correct. Yes. எப்பவுமே அந்த அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது வந்து spreading of word, right? And eventually people have to realize their own karma, right? அது வந்து உங்க மூலமா நிறைய பேருக்கு வந்து அது புரிஞ்சிருக்கு. நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்மளோட ஒரு ரிக்குவயர்மெண்ட் என்ன, இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோமே, இதுல இருந்து மீள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ரொம்ப அழகா சொன்னேன். அது வந்து என் ஃப்ரெண்ட் அடிக்கடி இங்க சொல்லுங்க, கவலைய வந்து பிரேயரா மாத்து அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நீங்க அது சொன்னது நாங்க வந்து உட்லண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு நாங்க அதை வந்து சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி குருஜி வந்து சொல்லியிருக்கார், கவலைய பிரேயரா மாத்து. ஏன்னா கவலைப்பட்டு ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிரேயர்னா யூ கெட் தட் ஹோல்ட் இன் லைஃப். தட்ஸ் வாட் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட், வாஸ் தி ஹோல்ட் இன் லைஃப். தட் உங்களுக்கு வந்து அழகா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த ஒரு ஹோல்ட் கிடைச்சது. மெயின் ஹோல்ட் வாஸ் த்ரூ யுவர் சிஸ்டர். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒவ்வொரு மாறணும் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் கிடைச்சது உங்களுக்கு. அந்த மாதிரி எப்பவுமே எல்லாத்துக்குமே ஒரு வழி உண்டு. எந்த ஒரு நீங்க வந்து போய் டெட் எண்ட்ல இருக்கோம்னு சொன்னா கூட இப்படியும் ஒரு வழி, செவத்து ஏறி குதிச்சா நம்ம வர பார்ப்போம், ரைட்? அந்த அந்த செவரு ஏறி குதிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அந்த strength is what we all derive from people like you. So we thank you for all that you showed us and you've given us. That strength has been given by my Upasana Devata Devi and Seshadri Swami. வேற எங்கேருந்து எனக்கு புதுசா வரப்போகுது? It's a celestial blessing. I have been destined in this birth to complete all these dharmas, and the departure will be decided by them. At that time the departure will occur. அது வரைக்கும் அந்த சேவை பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் பண்றோம். ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும்னு எங்க ஆத்து மாமி கூட சொல்லுவா. ப்ரொஃபஷனல் ஃபீஸ்ன்னு போட்டுடுறேன் எல்லாருக்கும், நீங்க ஏன் ஃப்ரீயா சொல்லக்கூடாது? அவளுக்கு நல்ல மனசு இல்லையா? அதனால. ஆனா கோயில் நடத்தணும்னா அதுக்கு பணம் இல்லாத எப்படி நடத்த முடியும்? அதனால எதுவுமே ஃப்ரீயா கொடுத்தாக்க அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நான் ஃப்ரீயா சொன்ன போது நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஆமா. அதனாலதான் நான் தெளிவாவே என்னுடைய இன்டர்வியூலயே சொல்றேன், இதெல்லாம் ஃப்ரீயா நான் பாக்குறது இல்லை. அது kvllnsharma3@gmail.com. யாருக்கு கன்சல்டேஷன் தேவையோ அவளுக்கு, யாருக்கு டாக்டர்கிட்ட போகணுமோ அவள் தான் போகணும். எல்லாரும் சும்மா உட்காந்து பொழுது போனா அஸ்ட்ராலஜிஸ்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ ஏற்பட்டால் மட்டும்தான் வரணும். ஆமா. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? எஸ் போலாம். ஓகே. சோ ரொம்ப அழகா நீங்க வந்து உங்களோட we call it crucibles, ஒரு அக்னி பரீட்சை, அது அழகா சொன்னீங்க நீங்க. அதுல வந்து நிறைய எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்களுக்கு நிறைய ரோல்ஸ் நீங்க எடுத்துட்டு இருக்கல உங்க லைஃப்ல. முதல்ல ஒரு ஒரு பையனாக, புதல்வனாக, ஒரு தம்பியாக, அண்ணாவாக, அதுக்கப்புறம் ஒரு ஹஸ்பண்ட், அப்பா, கிராண்ட்ஃபாதர், நவ் குருஜி, ஒரு பிசினஸ் லீடர், ஒரு மென்டார், அந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் நீங்க எடுத்திருக்கீங்க இல்லையா? நம்ம எல்லாருமே we all go through, we wear many hats in our life. அப்பப்போ ஹேட்டை மாத்திக்கிறோம். ஒரு நம்ம எந்த தொப்பியை போட்டுக்கணுமோ அந்த தொப்பியை போட்டுட்டு நம்மளோட வேலைகளை பண்றோம். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்ச அவதாரம், பிடிச்ச ஹேட் எது? அது எல்லாரும் சில பேர் மாமாங்கிறா, சில பேர் சாருங்கிறா, சில பேர் குருஜிங்கிறா, சில குழந்தை எல்லாம் அப்பான்னு கூப்பிடுவா.
அவ ஒரு மனைவின்னு இருக்கும்போது அவளுக்கு உண்டான எந்தெந்த ரோல் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த ரோலாகவே நம்ம ஆகிடணும். அதான் பாயிண்ட். ஆன்மீகத்தில் இருக்கிறவாளுக்கு வந்து பிடிச்சது பிடிக்காதது அப்படிங்கிறதே கிடையாது. எந்தெந்த எபிசோட நம்ம எவ்வளவு அழகா கொண்டு போறோம், அந்த ரோலை கரெக்டா பண்றோம், ஈடுபட்டு பண்றோம், அதுதான் அந்த ஒரு. நான் இப்போ எல்லாத்தையுமே சொல்லுவேன், நீ வந்து ஒரு ஃபாதரா இருக்கும்போது ஃபாதரா இரு, ஹஸ்பண்டா இருக்கும்போது ஹஸ்பண்டா இரு, ஒர்க்கரா இருக்கும்போது ஒர்க்கரா இரு, லீடரா இருக்கும்போது லீடரா இரு. சிங்க்ரனைஸ் பண்ணிடணும் அந்த ரோலுக்கு. அப்ப அந்த ரோல் பிடிக்கும், எல்லா ரோலுமே பிடிக்கும். அந்த எபிசோடு முடிஞ்ச உடனே எப்படி ஒரு சினிமால வந்து 10 ரோல் பண்றான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், 10 ரோல் பண்றான்னா அவனுக்கு எந்த ரோல் பிடிக்கும்னாக்க ஒரு ரோலும் பிடிக்காது அவனுக்கு. அப்படி பார்த்தாக்க நடிக்கிறது ஒண்ணுதான் பிடிக்கும். நடிக்கிறது அவனுடைய தொழில். அதனால ஆன்மீகத்துல நம்ம இருக்கிறதுனால, ஆன்மீகம் தான் நமக்குன்னு போட்டிருக்கிறதுனால, பிடிச்சது பிடிக்காததுன்னு இல்லாம கிடைத்ததை பிடித்ததாக மாற்றிக்கொள்வது அதுதான். எது கிடைக்கிறதோ அது சுவாமியோட திருவுள்ளப்படி கிடைக்கிறது. அதை நம்ம பிடிச்சதா மாற்றிக்கிறோம், அவ்வளவுதான். பிடிச்சது பிடிக்காதுன்னு ஒண்ணு இல்லை. அந்த நேரத்துக்கு அந்த எபிசோடுக்கு குருஜியா பிரச்சனையா குருஜியா இருந்து சால்வ் பண்ண முடிஞ்சா அதை பண்ணி கொடுக்குறோம். அப்பாவா இருந்து பண்ணி கொடுக்கணும்னா அப்பா, ஹஸ்பண்டா இருந்து ஹஸ்பண்டுடைய ரோல் சில கடமைகள் இருக்கு, அதை பண்ணணும் மனைவிக்குன்னா அதை பண்ணி கொடுக்குறோம். ஆமா. நெய்பர்ஸுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்றதுதான் சனாதன தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கே தவிர அந்த ரோலை அப்பப்போ முடிச்சிடுறோம். நமக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸ் வச்சுட்டு என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் என்லைட்டன்டு சோலா இருக்கிறவாளுக்கு அது தேவைப்படாது. மற்றவாளுக்கு வேணா அது தேவைப்படும். குழந்தைகளோட பேத்தியோட இருக்கேன்னா பேத்தியோட பேசும்போது அந்த அவளுக்கு தகுந்த மாதிரி நான் மாறிப்பேன். அவளோட அப்படி பேசி அந்த கான்வர்சேஷன் முடிப்பேன். அவளுக்கு என்ன என்ஜாய்மெண்ட் அதுலேருந்து கிடைக்கிறதோ அது நமக்கு சந்தோஷம். கரெக்ட். அந்த மாதிரி பொண்ணோட பேசும்போது அப்படிதான், பையனோட பேசும்போதும் அப்படிதான், உன்னோட பேசும்போதும் அப்படிதான். அதை நீ பல தடவை பார்த்துருக்க. அதனால அந்த ரோல் பிளேயை வந்து கரெக்டா பண்ணி அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதுதான் அதுதான். அதனால வந்து பிடிச்சதே பிடிக்காதுங்கிறதே ஒண்ணுமே இல்லை. எல்லாமே பிடிச்சதுதான், எல்லா ரோலுமே பிடிச்சதுதான். ஆனா எல்லாத்தையும் ஏதாவது ஒண்ணுதான் நம்ம சிறப்பா பண்ண முடியும்னா, நம்மள உலகத்துக்கு சேஷாத்திரி சுவாமிகள் அடையாளம் காமிச்சிருக்கிறது என்ன, ஒரு லீடரா, ஒரு ட்ரஸ்டோட சேர்மனா இல்லாம, ஸ்தாபகரா இல்லாம, ஒரு டிவைன் அஸ்ட்ராலஜரா சொல்லியிருக்கேன். அதனாலதான் 10 பேர் அவ பிரச்சனைக்கு என்கிட்ட வரா. முடிஞ்சதை நம்ம செஞ்சு கொடுப்போம். கமிங் டு தட் பாயிண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா, எப்பவுமே எனக்கு வந்து திடீர்னு ஒரு போன் கால் வரும். உங்க ஆத்துக்கு 2012 ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு அஸ்ட்ராலஜர் வந்தாரே, அவரோட கான்டாக்ட் கொடுக்க முடியுமா அப்படி. நான் கேட்கவே மாட்டேன், ஏன் கேட்கறேன்னு நான் கேட்க மாட்டேன், எனக்கு கொடுத்துருவேன் கான்டாக்ட. ஆனா அப்போ அவளுக்கு அதுல பிலீஃப் இருந்ததா இல்லையா எனக்கு தெரியாது, எனக்கு ஞாபகம் இல்லை யாரெல்லாம் வந்தா நம்ம அதுக்கு உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறதுக்குன்னு. பட் அந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டுருக்கா. அப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே போன் பண்ணுவாங்க. போன் பண்ணிட்டு இந்த மாதிரி இல்ல எனக்கு வந்து கேள்விப்பட்டேன், அவர் வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்தாராம், அவர் வந்து நிறைய கவுன்சிலிங்கும் கொடுத்தாராம், அதோட வந்து இவங்க சொல்லாமலேயே இவாளோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லாமலேயே நீங்க வந்து மைண்ட் ரீட் பண்ணி இதான் உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கேன். அதை வந்து நிறைய பேர் எங்க கிட்ட வந்து சொல்லியிருக்கா. நிறைய பேருக்கு வந்து ஒரு பிலீஃப்ங்கிறதும், அதாவது you will have variety of people will either believe in it, people will not believe in it. Adallam we cannot control it, but whoever has believed and who has trusted you has always reaped the benefit of it, right? We are living example of how we trusted you, we still trust you, and we believe in whatever you say, and we try to follow what is right for us in our life, right? அப்போ வந்து வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இஸ், இப்ப ஜாதகம் பாக்குறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட், கியூரியாசிட்டி இருக்கும். ஏன்னா அஸ்ட்ராலஜி இஸ் a science, it's a mathematical calculation. You have to be a very deep analyst to understand how it works, the position of the planet, இந்த பிளானட்னால இது வரும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு புக்ஸ் இருக்கு, பிகினர்ஸ் புக் இருக்கு, அதை படிச்சவங்க சும்மா அதை கத்துன்னு பண்ணலாம். பட் அந்த மாதிரி இல்ல. நீங்க வந்து உங்களை ஒருத்தர் உள்ள வரைச்சே இவ எதுக்கு வரான்னு உங்களுக்கு தெரியுது.
அவ சொல்றதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு அது தெரியறது? உங்களால எப்படி இவ்வளவு பேரோட ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ண முடியறது? இது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி உங்களால இவ்வளவு பண்ண முடியறது? இவ்வளவு இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. People who have experienced this from you are the ones who know who you are. So I want the rest of the world to know who you are and why or how you're able to do, and give me one example of of life changing transformation that you've done in somebody's life. லைஃப் சேஞ்சிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா இப்போ உன்னுடைய கல்யாணம் நடந்ததே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். கரெக்ட் தான். அதையே எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஏன்னா உனக்கு மாமனாரா வரக்கூடியவர் இட்ஸ் எ வெரி வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அவளை போய் நான் நேரில் போய் பார்த்து பேசி அதில் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வரும்பொழுது பல டிஸ்கஷனில் பல மாதிரி போகும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி சேலஞ்சிங்காக எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணுறது அது இஸ் அ கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். திருமணங்களை முடிச்சு வைக்கிறது, டிசீசஸ்லேருந்து வெளியில் கொண்டு வருது. பல பேருக்கு இந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர் அந்த மாதிரி இருக்கு. நான் பேரெல்லாம் குறிப்பிட விரும்பல, ஏன்னா அவளுக்கெல்லாம் மனசங்கடங்கள் வரக்கூடாது. இந்த மாதிரி வியாதிகள்லேருந்து ஐசியூலேருந்து இருக்கிறவாளுக்கு பல பேருக்கு நானே போய் வியூதிட்டு இருக்கேன். லைஃப் சேவ் பண்ணி அவெல்லாம் நல்லபடியா இப்ப சந்தோஷமா இருக்கக்கூடியவாள இந்த டயத்துல எங்கேயும் போக முடியாது. நான் சொல்றது ஆர்டினரி டேஸ்ல நம்ம எல்லாம் எப்படி இருந்தபோது, நாட் திஸ் கோவிட் சிச்சுவேஷன், அந்த மாதிரி பல பேருக்கு பல இது நடந்திருக்கு. அந்த மாதிரி வேலை இல்லாதவாளுக்கு நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல வேலை கிடைச்சிருக்கு. அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். வேலை இல்லாம தவிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த அமெரிக்கா விசாங்கிறது குதிரை கொம்பு எப்போதுமே. அப்ப 3 தடவை ஒருத்தருக்கு ரிஜெக்ட் ஆகி அவ அம்மாவுக்கு சிங்கப்பூர்ல அந்த இதுல கலிபோர்னியால லோகநாதன் ஒருத்தர் இருக்கார். அவ அம்மாவுக்கு இப்படிதான் ஆயிடுத்து. அவ உனக்கு தெரியும், நம்ம பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவ அம்மாவுக்கு இல்லாம அதை நான் சில பரிகாரங்களை சொல்லி நம்ம சக்தி பீட கணபதி கிட்ட போய் நான் எல்லாத்தையும் சில பிரிஸ்கிரைப்டு ஃபார்ம்ல போய் பண்ணிட்டு வாங்க. உடனே இப்போ அவ உபேந்திரன் லோகநாதனோட சந்தோஷமா செட்டில் ஆகி கலிபோர்னியாவிலேயே இருக்கா. நாங்களும் 2012 விசிட்ல நானும் மாமியும் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவளுக்கு மணி லாஸ் ஆகி எப்படி நம்ம மீண்டு வருவோன்னு தவிச்சிருந்தவாளுக்கு பணத்தை எக்கச்சக்கமா இழந்து, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருப்பான், அவனுக்கு ஓன் ஃபைனான்ஸை வச்சுக்க தெரியாது. மற்றவாளுக்கு இவன் புத்திமதி சொல்லிட்டோட நிறுத்திக்கணும். இவன் போய் ஷேர் மார்க்கெட்ல விளையாடி தோத்துருவான். அப்ப எல்லாத்தையும் இழந்தவாளை திருப்பி மீட்டு கொண்டு வந்த நிகழ்வுகள் இது நடந்திருக்கு. அது ஒருத்தர் 2 பேர் இல்ல, 3-4 பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஆனா எல்லாரும் நம்ம கிட்ட சொல்றது இல்லை. டாக்டர்கிட்ட வியாதி குணமாயிடுச்சுன்னா அதோட முடிஞ்சு போயிடுது. அடுத்த வியாதி அதானே போகணும். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, அதனால எதுக்கு போய் சொல்லணும்னு நினைக்கிறவா தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கா. ஓப்பனா உன்ன மாதிரி சொல்றவா லிமிடெட் பீப்புள் தான். இந்த மாதிரி பல பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கா. எதுவுமே இல்ல சார், தனியா ஒண்ணு சொல்றதுக்குன்னு இல்லை, அந்த மாதிரி நிறைய இருக்கு இன்சிடென்ட்ஸ். உங்களால எப்படி மைண்ட் ரீட் பண்ண முடியாது? மைண்ட் ரீடு அப்படிங்கிறது இந்த அஸ்ட்ராலஜில பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் டிவைன் 3 விதம் இருக்கு. அப்புறம் லட்சண சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் சகுனம்னு ஒண்ணு இருக்கு. பிரஷ்ன மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு. இது அத்தனையும் நான் 5 மினிட்ஸ்ல அப்ளை பண்ணிடுவேன். என்டர் பண்ணும்போது 25 வயசு பொண்ணு நுழையிறா அப்படின்னா அவ எதுக்காக நுழையிறா? What is the state of mind in 25 years? What is the state of mind in 45 years? What is the state of mind in 16 years? இதெல்லாமே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப அந்த முகத்தை பார்ப்பேன். அவ உட்காந்து நான் ஜாதகம் பார்க்கும்போது அவ என்னென்னலாம் மிஸ்சீவ் பண்றாங்கிறதையும் பார்ப்பேன். அவ டர்புலன்ஸ்ல இருக்காளா, சந்தோஷத்துல இருக்காளா அப்படிங்கிறதையும் பார்ப்பேன். கட்டத்தை பார்த்த உடனே இப்ப டாக்டர் இசிஜி எவ்வளவு நேரம் பார்க்கிறார்? இசிஜியில பார்த்து அந்த கோடை பார்த்துட்டு சரி உனக்கு அடுத்தது ஆன்ஜியோ பண்ணணுமா
இல்ல பைபாஸ் பண்ணணுமான்னு சொல்லி விடுறா அவெல்லாம். கரெக்ட் அடுத்த கட்ட பரிசோதனை எல்லாம் இருக்கு. ஆனாலும் முதல்ல இனிஷியலா ஒரு இசிஜியை தான் பாக்குறேன். கரெக்ட். அவ்வளவுதான். நமக்கு இதுலதான் டிவைன் அஸ்ட்ராலஜி பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ரைட். ஒரு தடவை அப்படிதான் ஒருத்தன் வந்தா வந்து இந்த அவன் பொய் சொல்றான்னு சேஷாதிரி சுவாமிகிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வருது. அவன் சொல்றத நீ நம்பாத, அவன் பொய் சொல்றான் அப்படிங்கிறது. அப்போ என்னுடைய குருநாதர் சொல்றத நான் கேட்கறதா, இவன் சொல்றத கேட்கறதா? ஸோ ஐ ரிசீவ் தட் மெசேஜ் அண்ட் ஹேண்டில் தட் பர்டிகுலர் கிளையண்ட் அக்கார்டிங்லி அண்ட் சென்ட் ஹிம் அவுட். ரைட். அப்போ அவன் சொல்றத நான் நம்புற மாதிரி தான் நடிப்பேன், உண்மையிலேயே நம்ப மாட்டேன். ஸோ இந்த மாதிரி சில கேசஸ்ல வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும் போது சில பேருக்கு மெசேஜ் வரும், அது சொல்லிடுவோம். ஆமா, டாக்டர் கிட்டயும் அஸ்ட்ராலஜர் கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. கண்டிப்பா சொல்லக்கூடாது. சொன்னதுனால அவளுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, கேட்கறவாளுக்கு தான். கேட்கறவாளுக்கு கரெக்ட், எங்களோட லாஸ் தான். ரைட், யூர் ரைட். எங்களுக்கு என்ன போச்சு, நாங்க சொல்லிட்டு போயிட போறோம், அவ்வளவுதான். அதான் நிறைய எங்களுக்கு we always hear many people coming back to us. எப்போ எங்க யார பார்த்தாலும் அவ சொல்லுவாங்க இந்த மாதிரி நடந்தது. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி குருஜி சர்மா மாமா வந்தப்போ இந்த மாதிரி எங்களுக்கு சொன்னார். அப்ப நாங்க அது வந்து பெருசா எடுத்துக்கல, பட் ஷாக்கிங்லி இட் ஹஸ் கம் ட்ரூ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கா. ஸோ அந்த எப்பவுமே ஒரு அஸ்ட்ராலஜி பாக்கணும்னா சும்மா நீங்க சொன்ன மாதிரி சும்மா வந்து யாரும் பார்க்க போறது இல்ல, கேலிக்கோ கிண்டலுக்கோ இல்லைனாக்கா சும்மா பொழுது போலன்னோ இதை பாக்குறது கிடையாது. எப்பவுமே when people come to you, they come because they want a particular solution to that problem, and it is very it's a blessing that we have you to give that solution. And sometimes solution na kuda, sometimes it's also counseling, it is also ஒரு மனசுக்கு ஆதரவு இல்லையா? ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் நம்மளோட கஷ்டங்களை சொல்லலாம். அப்கோர்ஸ் பாதி நேரம் வந்து உங்ககிட்ட கவுன்சிலிங் தான் நடக்கிறதே ஒழிய அஸ்ட்ராலஜியை விட பாதி நேரம் நீங்க வந்து மத்தவாளோட கஷ்டத்தை கேட்டு அது நீங்க உங்களை உடம்புக்குள்ள நீங்க அது எவ்வளவு எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியாது. தட் இஸ் அபவுட் மை நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் நீங்க எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு வந்து நிறைய பேஷன்ஸ் வந்து தன்னோட மன கவலைகளை கொட்டுவா, ரைட்? அண்ட் இட் இஸ் வெரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயோ கூட நிறைய பிரச்சனைகள் ஒருத்தர் சொன்னான்னா ஒரு லெவலுக்கு மேல அதை எடுத்துக்கிறதுங்கிறது நமக்கே கஷ்டமா இருக்கும், ரைட்? இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நாள் பூரா அப்செட் ஆகும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இது நம்மளுக்கும் அப்செட் ஆகும், நமக்கு தெரிஞ்சவாளுக்கான. உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சவா தெரியாதவா எவ்வளவோ பேர் வந்து கொட்டுவா அவளோட பிரச்சனை. அதை வந்து நீங்க எடுத்துக்கிறதுங்கிறது இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் யூ இன் இமோஷனலி மென்டலி. ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொண்டுதான் வரும் இல்லையா? அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றேன்? இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மத்தவங்க எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா இப்ப இந்த கோவிட் பேண்டமிக் நான் முதல்ல எல்லாம் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தேன் ப்ரெடிக்ஷன். என்னுடைய ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சு, எனக்கு வந்து 2 சர்ஜரி நடந்திருக்கு, உனக்கே தெரியும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கண்டினியூஸ் ஒர்க்கிங்னால ஓவர் ஒர்க்கிங்னால வந்ததுதான். எஸ்பெஷலி இந்த கோயிலினுடைய 2வது கும்பாபிஷேகம் போது 28 daysல எனக்கு 45 lakhs வேணும் பணம். எனக்கு கிவன் டைம் ஒன்லி 28 days, ரிக்வயர்ட் மணி 45 lakhs. அப்பதான் இந்த சுகர் வந்தது எனக்கு. அப்போ ஏஜும் கொஞ்சம் ஆகியிருந்தது. அதுலேருந்து தான் ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மெடிக்கேஷனுக்கு அதிகமா வந்தது அந்த பீரியட்ல தான். நான் என்ன இப்ப அதுலேருந்து என்ன காலம் போக போக இவ மனுஷா எல்லாம் ரொம்ப ஸ்குவீஸ் பண்றா அப்படின்னுங்கிறத புரிஞ்சுட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சேன். மொத்தம் 15 நிமிஷம் தான் கன்சல்டேஷன் ஒரு ஹாரோஸ்கோப்புக்கு, 5 நிமிஷம் ஸ்டோரி டெல்லிங். பெரிய ஸ்டோரிலாம் சொல்லக்கூடாது, பாயிண்ட் டு பாயிண்ட். என் ஹஸ்பண்ட் சரியில்லை, எனக்கு வேலை கிடைக்கல, இதுக்கு பேக்ரவுண்டு இதுதான், அது 5 நிமிஷம் சொல்லணும். 5 நிமிஷம் நான் ஹாரோஸ்கோப் ரீடிங், எனக்கு 5 நிமிஷம் ரெமெடி, அவ்வளவுதான். 15வது நிமிஷம் ஆன உடனே என்னுடைய அசிஸ்டன்ஸ் வந்து கதவை தட்டிடுவோம். இப்படி சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டேன். அவளுக்கு அதை முன்னாடியே அப்ரைஸ் பண்ணிவிடுறது, பி ப்ரிப்பேர்ட், கம் வித் கொஸ்டின்ஸ் அப்படின்னா அவளுக்கு வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாம நம்ம எவ்வளவு மேக்சிமம் அவுட்புட் எடுக்கணுமோ எடுத்துன்னு போகணுங்கிற இதை எஜுகேட் பண்ணிடுறோம் முன்னாடி. அது கேஸ் டு கேஸ் டிஃபர் ஆக போறது, அவ்வளவுதான். அதோட அந்த கேஸை நான் மறந்துடுவேன், எரேஸ் பண்ணிவிடுவேன் மைண்ட்லேருந்து, சேனலை மாத்திடுவேன். இந்த சேனலை மாத்துறதுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங் என் மைண்டுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்.
சரி இவா இதை முடிஞ்சு போயிடுது, அடுத்த சேனல் என்னது ஓப்பன் பண்ணிக்கணும். சரி அடுத்த சேனல் இப்படி 10 பேர் ஒரு நாளைக்கு பார்க்குறோன்னா 10 விதமான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம், சொல்யூஷன் கொடுக்குறோம். கரெக்ட். அவ்வளோதான். அந்த சேனல் சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா அதோட முடிஞ்சு போயிடுது. அதனால மறுபடியும் ரெவியூக்கு 6 monthsக்கு அப்புறம் வாங்கோ. உடனே ஃபோன் பண்ணுறது, தெருமுனைக்கு போய் ஃபோன் பண்ணுறது, வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுறது, மாமியாரை கேட்டுவிட்டு அவ 4 கேள்வி கேட்கறது, அதுக்கெல்லாம் நோ அலவன்ஸ். ஒரு சிட்டிங் என்னோட உட்காந்தாச்சுன்னா என்னை விட்டுடணும் அதோட, அப்படிங்கிற சிஸ்டத்தை ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ரைட். அப்போ ஜனங்களும் புரிஞ்சுனுட்டா, சரி இவர்கிட்ட இப்படிதான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத புரிய வச்சுட்டேன் அவளுக்கு. இவ பாக்குறவாளையும் இப்ப அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்பவே அவளுக்கு ஆன்லைன்ல பார்க்கணும்னாக்க கேள்விகளோட அனுப்பணும், கிளியரான ஜாதகம் அனுப்பணும், இல்லைன்னா டேட் டைம் பிளேஸ் அனுப்பணும், ரெக்கார்டட் ஆடியோ நோட் போகும். அதுக்கப்புறம் அப்சல்யூட்லி நெசசரியா இருந்தாதான் என்னோட பேசணும்னு நினைக்கணும். That is my next question. That I hold that thought. இப்ப next question உங்களுக்கு அது கேட்கறது வந்து about this services that you and the temple is offering, right? நான் வந்து முதலே நான் எல்லா ஆடியன்ஸ்க்கு சொல்லிட்டேன், வியூவர்ஸ்க்குலாம் சொல்லிட்டேன், இது வந்து இட்ஸ் a journey that we have seen this journey of Guruji through the decades. So that is what this journey is. So we are coming back to the journey that he has taken. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நம்ம வந்து அந்த பஹ்ரைன்ல நீங்க முதல்ல வந்தப்போவே நம்ம வந்து சொன்னோம், எவ்ரி டைம் அஃப்கோர்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இஸ் வெரி மச் இன்டு ஆப்டிமைசிங் ப்ராசஸ். இதுவா இருந்தாலும் ஒரு ப்ராசஸை வந்து கிளியர் கட்டா பண்ணணும் அப்படிங்கிறது நானும் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட், என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். எதுவா இருந்தாலுமே அதை வந்து ஒரு சமையல் ஆகட்டும், வீட்டு வேலையாகட்டும், குழந்தைகளை வளர்க்கறதாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் எனிபடிஸ் பிசினஸ், we like to think இவா எது பண்ணினா அது வந்து ஒரு ஆப்டிமைஸ் ஆகும், ஈஸியாகும், அவளுக்கும் ஈஸியாகும், அவளுக்கு வர கஸ்டமர்ஸும் அது ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சோ கமிங் டு தட் பாயிண்ட், நீங்க வந்து ரொம்ப அழகா அந்த டெக்னாலஜியை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, பஹ்ரைன் வந்தப்போ நம்ம டேப்ல ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறதாகட்டும், அதுக்கப்புறமா வந்து ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றதாகட்டும், சிடில போட்டோம், அப்புறம் வந்து ஃபிளாஷ் டிரைவ் யூஸ் பண்ணினோம். அதுக்கப்புறம் அப்பெல்லாம் ஃபிளாஷ் டிரைவ் வாஸ் எக்ஸ்பென்சிவ், ஸோ வி ஆஸ்க் ஃபார் எக்ஸ்ட்ரா மணி ஸோ தட் பீப்புள் வில் ஜஸ்ட் அந்த காஸ்ட் ஆஃப் த ஃபிளாஷ் டிரைவ் வேணும், அதை கொடுங்கோ, ஃபிளாஷ் டிரைவ் இல்லைன்னா ஆத்துல இருந்து எடுத்துன்னு வாங்கோ, நாங்க வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி தரோம்னு சொல்லுவோம். இப்போ வந்து நீங்க எல்லாம் ஆன்லைன் ப்ரெடிக்ஷன்ஸ் அழகா அந்த எந்தெந்த டெக்னாலஜிய எந்தெந்த நேரத்துக்கு யூஸ் பண்றதோ, இப்ப இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்காகட்டும் எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொன்னாக்க ரொம்ப அழகா அதை அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, ரைட்? தட் இஸ் ஒன். நம்பர் 2 இஸ் நீங்க வந்து டிராவல் பண்ணினேன்னாக்க அதுல இருந்து நீங்க நிறைய எடுத்துட்டு, you have the tendency to absorb the knowledge that you see. You are able to analyze and see, okay, இதுதான் இவாளோட பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி இதை கேட்டர் பண்ணலாம், அது நம்மளோட ஒரு வழக்கத்துல இவாளோட ஒரு பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன். மூணாவது வந்து இந்த கோயில்ல வந்து நீங்க இந்த அழகா ரொம்ப அழகா அந்த என்ஆர்ஐக்கு வந்து செட் பண்ணிருக்கேன். இப்போ எங்க ரீசெண்டா எங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து ஹோமம் பண்ணிருக்கா, பூஜை பண்ணிருக்கா, பண்ணிட்டு வந்து எங்க கிட்ட வந்து சொன்னா இந்த மாதிரி எவ்வளவு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தே ஹேட். இட் வாஸ், நாங்க வந்து எதுவுமே கவலைப்படல, நாங்க போய் நின்னோம், எல்லாமே ரெடியா இருந்தது, முடிச்சோம் நிம்மதியா. ஒன்லி திங் இன் அவர் மைண்ட் வாஸ் கடவுள், அந்த பிரார்த்தனை, அந்த ஒரு ஃபங்க்ஷன். அது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாங்களாம் இந்தியால ஒரு ஃபேமிலிங்கிறதே ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்டே கிடையாது எங்களுக்குலாம். நாங்க வந்து இந்தியா ஒரு விசிட்டரா தான் வரோம், ரைட்? அப்ப வரச்சே வந்து many of us, lot of people have their own base, but many of us don't have a base. So அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்ப ஹோமம் பண்ணணும்னா நாங்க யாராத்துலயோ போய் ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல போய் ஒரு சின்ன வீட்லயோ போய் நாங்க we just stay for a week. எங்களால வந்து அந்த வீட்ல போய் உட்காந்து ஒரு ஹோமம் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க வந்து அழகா அந்த ஹோமம் துலாபாரம்ல இருந்து எல்லாம் நீங்க ரொம்ப அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கேன். அதை பத்தி எங்களுக்கு கரெக்டா என்ன சர்வீஸ் நீங்க கொடுக்குறீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப நீ சொன்ன மாதிரி இப்ப வந்து சில பேருக்கு இப்ப எல்லாம் வாத்தியார் ஏற்பாடு பண்றதுல இருந்து ஒரு வேதிக் வேலை பண்ணணும்னா அதுக்கு ஆர்த்தடாக்ஸ் வேலை பண்ணணும்னா அதுக்குன்னு சில சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தை டீவியேட் பண்ணினா பலன் செய்யறவாளுக்கு கிடைக்காது. அதாவது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, செய்யறவாளும் ஸ்ரத்தையா இருக்கணும், செஞ்சு வைக்கிறவாளும் ஸ்ரத்தையா இருக்கணும். ஸோ அதனால டிசிப்ளின் வந்து அங்க ஹானஸ்டி, டிரான்ஸ்பரன்சி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் டெம்பிள்ல இருக்கணுங்கிறத
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். மொத்தமா தொகையை சொல்லிடுவா, பாக்கி எல்லாம் டெம்பிள் டேக் கேர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். 32 கேமரா போட்டிருக்கோம், அதை நாங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம் கேமரால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரபாகர்னு உன்னோட அந்த பட்டு மாமி கிட்டு மாமா எபிசோட் நீனும் அவரும் வந்திருந்த போது நடிச்சு காமிச்சியல் நாடகத்தை போட்டு அவர் கூட வந்திருந்தார். அப்புறம் அனில் வந்திருந்தார். அவெல்லாம் நேர்ல வந்து கோயிலை பார்த்துட்டு எங்கிட்டயே அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனான். அதனால என்ஆர்ஐ பீப்புளுக்கு வந்து பரிகாரம் தேவையானால் பண்ணணும், அங்க வந்து பண்ணணும். இப்ப வந்து ஹோமம் பண்ணாதான் சர்ஜரி பண்ணாதான் சரியா போகும்னா சர்ஜரி பண்ணித்தான் ஆகணும். மாத்திரையில பண்ணணும்னா பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணா போகும். அப்படிதான் இருக்கு. சிலது மாத்திரை, சிலது சர்ஜரி, சிலது ட்ரிப்ஸ் ஏத்துறது, இப்படிதான் இருக்கு மெடிக்கலா. அப்படிதான் லைஃப்லயும் இருக்கு. சிலது வந்து டீப்பா பண்ணி ஆகணும், சிலது மேல இருந்த வாரி பண்ணலாம், சிலது உள்ள வாரம் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் சிஸ்டம் கோயில்ல வச்சிருக்கோம். பரிகாரம் சித்தர்களுக்கு என்னென்ன சித்தர்கள், நவகிரகங்கள் அங்க கிடையாது, அந்த வேலைகளை சித்தர்கள் பண்றாங்க. இப்போ சூரியனால தோஷம் ஏற்படுத்தினா பட்டினத்தார் சித்தர், கடுவெள்ளி சித்தர் இருக்கார், அவருக்கு பூஜை பண்ணா சரியா போயிடும். 55,000 rupees செலவு பண்ணி உனக்கு ஹோமம் பண்ண முடியலையா, 12,000 ரூபாய் செலவு பண்ணி 2 சித்தர்களுக்கு நீனே உட்காந்து ஹோமம் பண்ணு, நாங்க ப்ரீச் பண்றோம், சொல்லி தரோம். அதுக்கு உண்டான பணத்தை கட்டிட்டாக்க அந்த சிஸ்டம் எல்லாம் அங்க சாமான்லாம் ரெடியா அதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு, அவளாரும் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கா, இப்படிதான் பண்ணணுங்கிற சிஸ்டம் ஹாஸ் பின் கிரியேட்டட். It has been approved by Seshadri Swamigal, and so many people have derived a lot of benefits out of the remedies they have done in the 18th Siddhar Vrindavana. So அந்த சிஸ்டம் படி ஃபாலோ பண்ணிடுவா, அவ்வளவுதான். அதுக்கு உண்டானதான் ஆன்லைன்ல www.sheshadri.info வெப்சைட்ல போனா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு அந்த பேங்க். இன்னொன்னு, எங்களுக்கு வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் தான் பணம் அனுப்ப முடியும். என்ன காரணம், ஃபாரின் சிட்டிசன்ஸ் அனுப்ப முடியாது. ஹோம் மினிஸ்ட்ரி நம்பர் எங்களுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், அது வந்தா தான் நாங்க டைரக்டா டாலர்ஸ் ஆகவோ ஃபாரின் கரன்சியாகவோ வாங்க முடியும். இல்லைன்னா இந்தியன் அக்கௌண்ட்ல இருந்து தான் அவ அனுப்பணும், எந்த பணமாக இருந்தாலும். அதை அனுப்பிச்சு கொடுத்தா பண்ணுவோம். நான் வந்து எனக்கு இந்த ப்ராக்சி வச்சு பண்றதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. உனக்காக நான் பண்றேன் அப்படின்னா எவ்வளவு பேருக்கு நான் பண்ண முடியும் உட்காந்து? பண்ணுவோம், என்ன கோத்திரம், என்ன நட்சத்திரத்துல பிறந்தவா அப்படின்னு சொல்லி பண்ணலாம். நீ நேர்ல நின்னுட்டு அந்த மண்ணை மிதிச்சு அந்த டெய்ட்டியோட இன்டராக்ட் பண்ணி அழுது சிரிச்சு பேசி பழகி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் லேப்டாப்புக்கு நமஸ்காரம் பண்றதுனால கிடைக்க போறதா? அதனால லேப்டாப்பை வந்து நம்ம வந்து தெய்வமா பார்க்க வேண்டிய நிலைமையில இப்ப இருக்கோம். கண்டிப்பா தெய்வம் தான், இப்ப நீனு நானும் பேச முடியாது, அது வேற விஷயம். டெக்னாலஜி அவ்வளவுதான், அதுக்கு மேல அதுல ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனா ஆன்லைன்ல பண்ணும்போது வேற வழி இல்லாம இப்ப நானே வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றேன் கோயில்ல இருந்து. எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஆர்டிபிஷியல் லைட்டிங் அங்க வந்து டிவைன் உள்ளார போறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாங்சுவிட்டி வில் பி ரெடியூஸ்ட். அதனாலதான் நாங்க வந்து அதிகமா அதெல்லாம் அலோவ் பண்றது இல்லை. கேமரா போடும் போதே கூட வேற வழி இல்லாம கேமரா போட்டிருக்கேன் மானிட்டர் பண்றதுக்காக. அப்ப அந்த மாதிரி இப்ப அனில் வந்துட்டு போனார், பிரபாகர் வந்துட்டு போனார், அவெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு போனா. அந்த மாதிரி அங்க இருக்கிறவா எல்லாம் கேட்கறா. இப்பவும் கான்டாக்ட்ல சில பேர் அங்க இருந்து நீ சொல்லி மெயில் எல்லாம் அனுப்புறா. என்னன்னா நிறைய மெயில்ஸ் வரும்போது நான் ப்ரையாரிட்டி பேசிஸ்ல பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கு. அர்ஜென்ட் கேஸ் எப்படி வந்து இந்த ஐசியூ கேஸுக்கெல்லாம் டாக்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாளோ வெலாசிட்டி ஆஃப் தி ப்ராப்ளத்தை பொறுத்து ப்ரையாரிட்டி நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அது ஒண்ணா முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வரதுக்கு ஒரு வாரம் ஆயிடுறது. மினிமம் 1 week டைம் இருந்தா சௌரியமா பார்த்து சொல்லலாம். So to put it in a nutshell, time ஆயிருக்கிறதுனால I just wanted to tell people whoever is viewing NRIs, நீங்க வந்து one service is வாட்ஸ்அப்ல குருஜிக்கு வந்து உங்களோட டைம், டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பினீங்கன்னா, அண்ட் ஆல்சோ தெர் இஸ் ஸ்மால் ஃபீ, இட்ஸ் வெரி 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 நாமினல் ஃபீ. அனுப்பினேன்னா அவர் வந்து உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்த்து அது உங்களோட கொஸ்டின்ஸையும் நீங்க அனுப்பினேன்னா கரெக்டா அதுக்கு ஆன்சர்ஸ் அனுப்பி he will send it by WhatsApp or by file transfer. இல்ல வாட்ஸ்அப் இல்ல, only mail. emailல as a recording of his predictions அவர் அனுப்பிடுவார். நம்பர் 1. நம்பர் 2,
என்னதான் யூஎஸ்ல நம்ம பூஜை பண்ணினாலும், அவுட் சைட் ஆஃப் இந்தியா பூஜை பண்ணினாலும், இந்தியால நம்மளோட ஒரு மதர்லேண்ட்ல போய் ஒரு ஹோமம் பண்றதோ, ஒரு பூஜை பண்றதோ, இட்ஸ் வெரி சோல் சாட்டிஸ்ஃபைங். And for people who don't have the facility to do this, he has the right facility and the process that has been set to help people reach that kind of a goal and achieve the satisfaction. So இது வந்து எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால we really wanted to highlight this because this is something that NRIs really need. NRI people, those who want to do that, they can do that, giving 10 days notice well in advance, and getting connected with the secretary of the trust, Mr. Raju, and joint secretary Lakshmi Murali Sundaram. Of course, mail எனக்கு அனுப்பிச்சா நான் அவளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். தென் தே வில் அதை ஃபாலோ அப் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. கரெக்ட். அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. 55 minutes நம்ம வந்து 40 வருஷத்து கதையை வந்து ஒரு அழகா அதை கண்டென்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். முடியல. இப்படி போனாக்க இன்னும் ஒரு 4 செஷன் போட வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சாட்ல. சோ எனக்கு வந்து குவிக்கா வந்து ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் எனக்கு கேட்கணும் உங்களுக்கு. ஓகே, டக் 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 டக்னு இது ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல அட்வைஸ் என்ன? ஒரே ஒரு அட்வைஸ். தர்மத்தை காப்பாத்தணுங்கிறது சித்தர்கள்ட்ட இருந்து கிடைச்ச அட்வைஸ். வெரி குட். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சினிமா ப்ரொடக்ஷன்ல தான் ஆரம்பிச்சீங்க, சினிமால தான் ஆரம்பிச்சீங்க. உங்களுக்கு பிடிச்ச சினிமா எது? முதல்ல எனக்கு சினிமாவே பிடிக்காது. ஏன்னா என்னால ஒரு சினிமாவை ரசிக்க முடியாது. எப்படி எடுத்திருக்கான்னு எனக்கே தெரியும், ஃப்ரேம் பை ஃப்ரேம். ரைட். அதனால சினிமா எனக்கு பிடிக்காத போயிடுது. உங்களுக்கு ஆன்மீக சினிமாலாம் எவ்வளவோ எடுத்திருக்காளே, அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் சினிமா இப்படிதான் எடுத்திருப்பாரு தெரியும், அது நடிப்பு தானே அது. ஓகே, சோ நீங்க வந்து you don't look at it as a movie, you look at it as from the producer's angle. அவ்வளவுதான். அப்ப ரசிக்கவே முடியாது மாமா, சினிமாவை அந்த மாதிரி பார்த்தா ரசிக்கவே முடியாது. ஆமா. அப்புறம் வந்து நீங்க வந்து சப்போஸ் இந்த ப்ரொஃபஷன் இல்லைன்னா நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருந்திருப்பீங்க? அது எனக்கு தெரியல. என்ன சுவாமி எப்படி கொண்டு போயிருப்பாருன்னு எனக்கே தெரியல. ஏன்னா முதல்ல ஒரு ப்ரொஃபஷன்ல நான் ஆரம்பிச்சு இப்ப இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து இன்னொரு ரோலும் நான் பிளே பண்ணிட்டு இருக்கேன். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் குருஜி, சேர்மன் ஆஃப் தி ட்ரஸ்ட். அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு ரோல் மட்டும் எனக்கு கொடுங்க, நான் பிளே பண்றேன். இப்படி அவியல் மாதிரி வைக்காதீங்கன்னு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான். முதலே சொல்லிட்டேன், பிடிச்சதை பிடிக்காததை தாண்டின நிலைமைக்கு போன நிலைமையில் நீங்க வந்தாச்சு. கிடைத்ததை பிடித்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கரெக்ட். நீங்க கான்ஸ்டன்டா கேக்குற பாட்டு என்ன? எந்த பாட்டு நீங்க, எந்த டிவைன் சாங் நீங்க நிறைய கேட்பீங்க? நீ வந்து சினிமாவை பத்தி சொன்னாலும் நான் சினிமா பாட்டு ஒண்ணுதான் சொல்ல போறேன் உனக்கு. ஜனனி ஜனனின்னு ஒரு பாட்டு. ரைட். மூகாம்பிகா இதுல இருந்து. அதுல என்னத்தினால எனக்கு அந்த பாட்டு மேல ஒரு ஈர்ப்புன்னு கேட்டா, ஆதிசங்கரர் வந்து சௌந்தர்லகரின்னு ஒரு ஸ்லோகம் எழுதின இடம், அவருக்கு அந்த ஃபீல் வந்துதான் எழுதினார் அவர். அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு ஆதிசங்கரர் ஞாபகம் வந்துடும். அதனால அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். எங்க அப்பா கூட அது ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபேவரட் சாங் இஸ் தட். நீங்க 18 சித்தர்களுக்கும் ரொம்ப அழகான ஒரு சக்தி பீடம் கிரியேட் பண்ணிருக்கேன். 18 சித்தர்களுக்காக அதுல உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டா ஒரு சித்தர் இருப்பாரு இல்லையா? யார் அந்த சித்தர்? முதல்ல 18 சித்தர்ல இல்லாத மகாபெரும் சித்தர், உலக மகா சித்தர் சேஷாத்ரி சுவாமிகள். இந்த 18 சித்தர்ல யாரும் ஃபேவரட் இல்லைங்கிறது எனக்கு கிடையாது. நான் அதிகமா ரியலைஸ் பண்ணது மகாபோகர் சித்தர். அவர் கற்சிலைக்கே உயிர் கொடுத்த ஒரு விஷயம். அவர் தான் கைட் பண்ணி கன்னிவாடிக்கு பக்கத்துல தெத்துப்பட்டியில ராஜகாளி அம்மன் கோயில் கட்டுறதுக்கு வந்து கைட் பண்ணது மகாபோகர் சித்தர். தேங்க்யூ மாமா. ரொம்ப ரொம்ப வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கா?
நீ வந்து ஏதோ புதுசா ஒரு கம்பெனி ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சிருக்க, அது பேரையிலே எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. அதை பத்தி ஒரு 2 minutes என்ன கம்பெனி இது, என்ன பண்ணுவேல், வேலைகள்லாம் போட்டு கொடுப்பேல, நீ என்ன வேலை பண்ண போறேன்னு என்ன கேக்குற, ஒரு கால் நான் வந்தா எனக்கு வேலை போட்டு கொடுப்பியா? நீங்க வந்து மாமா நீங்க தான் எல்லாமே, நீங்க சொல்லிதான் இதுவே ஆரம்பிச்சிருக்கேன். சோ இட் இஸ் ஆல் அ பிளெஸிங். ஆக்சுவலா வந்து we have started a new healthcare company. It is called Protean Med. Protean, the meaning of that word is, it spells as Protean. The meaning of that word is versatile, ability to do multiple things. In a situation, now I'm a scientist by training. I have worked for multiple years in biotech industry. In 2008, I joined my husband in IT consulting business. And அப்போ வந்து அவரோட businessல வந்து business was taking off and he needed somebody to handle the operations. So director of operations நான் எங்க company Bistec Solutionsல join பண்ணியிருந்தேன். I still continue doing what I do with Bistec. இப்போ recent with the pandemic situation, we felt that we need to do something in the healthcare industry. It's amazing what the healthcare professionals have done in this COVID situation. அவ உயிரை பணயம் வச்சுதான் மனுஷாலோட உயிரை வந்து காப்பாத்திருக்கா. இது வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும், ஒவ்வொரு கிளினிக்கும், ஒவ்வொரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலும், அவங்க ஃபேமிலிஸும் பட்ட ஒரு கஷ்டங்கிறது வந்து சொல்ல முடியாத ஒரு கஷ்டங்கள். இதெல்லாம் வந்து இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ்னா நிஜமாவே நம்ம என்ன சொல்றோமோ அவள் தான் ஒரு கடவுளா இருக்கு இந்த சிச்சுவேஷன்ல இருக்கா. எனக்கும் வந்து ஒரு என் பொண்ணு காலேஜ் போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டு ஸ்டார்ட் சம்திங் ஆன் மை ஓன், பிகாஸ் திஸ் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் மை டைம் அண்ட் எஃபர்ட். ஸோ என் பொண்ணு லாஸ்ட் இயர் காலேஜ் போனா. ஸோ அதுல இருந்து நாங்க வந்து ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் சம்திங் ஆன் மை ஓன் அண்ட் வி ஃபெல்ட் திஸ் இஸ் டைம். ஸோ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸோட ஸ்டாஃபிங் தான் நாங்க பண்றதா இருக்கோம். இப்பதான் ரீசெண்டா with your blessings we have established the organization, and I am working towards this goal of fulfilling the needs of the hospitals and clinics for their healthcare professional staffing needs. So if there is anybody who's looking for a job, who's residency பண்ணிட்டு வேலை பார்க்கறாளோ, தேடுறாளா, nursing professionals, any kind of a doctor, specialist, emergency hospital needing it, or any primary care physician needing any extra help, we are available to help out. So that is what we do, and this was based out of Houston. This is the time, and in the pandemic situationல இவ்வளவு கஷ்டத்துலயும் இது வந்து ஒரு பெரிய சர்வீஸ் வேற, நல்லது, மக்களுக்கு செய்ய வேண்டிய பணி இது. அதனால நன்னா அது மேல மேல நன்னா வளர்ந்து பிரகாசிக்கட்டும். ரொம்ப சந்தோஷமா அனுகிரகத்தினால, சேஷாத்ரி சுவாமி அனுகிரகத்தினால உன்னுடைய ஃபேமிலி, குடும்பம் எல்லாமே மேல மேல ஸ்ரேயஸா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், உங்க ஆசீர்வாதம். ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷம். மாமியும் ஆசீர்வாதங்களை தெரிவிக்க சொன்னா. கண்டிப்பா. நீ வந்து மாமியை பத்தி ஒரு கேள்வி கேட்கணும்னே விட்டுட்ட, நான் சொல்லி போடுறேன் அதுக்கு பதில். ஆமா, இல்ல நான் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லுங்க. மாமி வந்து for every man there is a woman behind his success. I know the contribution that mommy and the family has done. எனக்கு போனா and வாசுவ குழந்தையில இருந்து எனக்கு தெரியும். அவள் உங்களோட ஃபேமிலி and especially mommy's contribution towards your success. அது உனக்கே நீனே பார்த்திருக்க. ஒரே வரியில நான் சொல்லணும்னா, மகா கோபக்காரனை இருந்த என்ன அவளுடைய பொறுமையால ஜெயிச்சு பொறுமைசாலியா மாத்தின பெருமை உள்ள குணவதி. ரொம்ப கரெக்டா சொன்னேன். அதுதான் அவளை பத்தி சொல்லணும். கண்டிப்பா. அதனால அதெல்லாம் தெய்வானுகிரகத்துல 1983 அந்த ஜேடி என்னோட இருந்துன்னு இருக்காவோ. பல கஷ்டங்கள் இருந்தா கூட அது எல்லாத்தையும் எல்லாருக்கும் இருக்கிறது தான் அது அப்படின்னு வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதனால மாமினாலே வந்து அந்த ஸ்கூட்டில போற மாமி, குழந்தை லைசன் போற மாமி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆசையாதான் இருக்கு ஸ்கூட்டி விடணும்னு. இந்த முழங்கால் வலி அது இது இப்ப இருக்கிற வயசு அவளுக்கு 60 இப்பதான் முடிஞ்சது. 18th ஜூன் தான் she has completed 60 years. Oh, happy birthday to mommy. ஆமா, அது வந்து செலிப்ரேட் பண்ண முடியல because of the situation. வாசுலாம் ரொம்ப ஆசைப்பட்டான், பட் அவனாலே வர முடியாம இருக்கு. என்ன பண்றது,
புவனேஸ்வரி எல்லாம் அங்கேருந்தே வாழ்த்துக்களை தெரிவிச்சேன். அதனால கண்டிப்பா. எல்லாமே தெய்வ அனுகிரகம், அம்பாளோட அனுகிரகம். அதனால உன் பொண்ணுலாம் நன்னா இருந்து செட்டில் ஆகி மேல இந்த பிசினஸ் எங்கேயோ போயிடணும், ரோரிங்கா நடக்கணும். ரொம்ப சந்தோஷம். புதுசு. அதனால கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கேன், அதுபடி இருக்கணும். கண்டிப்பா. பண்ணா எந்த ப்ராப்ளமும் இல்லை. கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச் மாமா. பிஃபோர் வி க்ளோஸ், பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு what is one advice that you would like to give the audience? இப்போ அதுதான் அவ என்ன பண்ணணும்னா பயப்படக்கூடாது. முதல்ல இதை கண்டு பயப்படக்கூடாது. ஊரோடு ஒத்து வாழுங்கிறது பழைய மொழி. என்னுடைய மொழி என்னன்னா, காலத்தோடு கலந்து வாழ பழகிக்கும். இதோட நீ கலந்து வாழறதுக்கு பாதுகாப்பு எடுத்துன்னு பழகினோடு பயப்படாது, அவ்வளவுதான். கரெக்ட். ரொம்ப சந்தோஷம் மாமா. எல்லாருக்கும் ஆசீர்வாதம். பார்த்துட்டு இருக்கிறவா அத்தனை பேருக்கு. தேங்க்யூ வெரி மச்.